வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு மாதம் பிறக்கிறது. வக்ர குருவின் பார்வையை அது பெறுவதால் இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும். பகை கிரகம் வலிமை இழந்து பார்க்கும் பொழுது பல நல்ல காரியங்கள் யாவும் நடைபெறும் என்பார்கள். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. வருங்காலத்தை பற்றிய பயம் உங்களை விட்டு விலகப் போகிறது. நினைத்ததை செய்து முடிக்கும் வல்லமை பெற்ற கிரக அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கிறது. கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்ப்பதால் சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் கூட செவ்வாயின் பார்வை அவர் மீது விழுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 7 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதியான அவர் உங்கள் ராசிநாதனை பார்ப்பது அற்புதமான நேரம். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். இதுவரை ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும். உங்கள் ராசிக்கு 3, 6 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்கரம் பெறுவது ஒரு விதத்தில் நன்மைதான். 6க்கு அதிபதி வக்கரம் பெறும் பொழுது எதிர்ப்பு, வியாதி, கடன் இந்த 3லிருந்தும் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கடன் பாக்கி ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் கொடுத்து முடித்து விடுவீர்கள். அதனால் மிகப்பெரிய நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசியில் சென்று சுக்கிர பகவான் அமர்வார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது பிள்ளைகள் வழியில் பெரும் விரயங்கள் ஏற்படும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு சென்று புதன் பகவான் அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானாதிபதியான அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது இன்னும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி பெற்று விடுவீர்கள். புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த மாதத்தில் உண்டு. பயணங்களால் பலன் பெருசாக கிடைக்கும். பண பொறுப்பு என்பது உங்கள் மனதில் அதிகமாக தோன்றக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எதிர்பார்த்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வியாபாரம் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் பெருத்த லாபம் உண்டு. உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் அலைச்சலுடன் சேர்ந்த அனுகூலமான ஒரு வேலையாக அது இருக்கும். மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே மாற்றங்கள், ஏற்றங்கள், புது புது வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரும். இது போன்ற மற்ற 12 ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.